அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். உங்களுக்கு மனத்தை தெரிந்து கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக பார்ப்போம். மனித புதைகுழி சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்ற விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். பிரித்தானியாவுடைய வெளிவார அமைச்சர் டேவிட் லாமி அவர்கள் கூட இந்த விடயத்தை பேசியதையும், இனி பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்களும் கூட இந்த விடயங்களை பேசியதாக கூட நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். மூன்றாவது அகழ்வு பணி 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த நேரத்தில் அரசவர்களே, இந்த புதைகுழியை சர்வதேசத்தினுடைய தலையீட்டில் விசாரணை நடத்த வேண்டும் என்று இப்பொழுது அமைப்புகள் பலர் கூற தொடங்கி இருக்கிறார்கள். நான் கூறும் அமைப்புகள் என்று சொல்லும் பொழுது தமிழர் தாயகத்தில் இருக்கின்ற அமைப்புகளை நான் கூறுகிறேன். உங்களுக்கு தெரியும், கத்தோலிக்க சபை, இனி வடக்கு கிழக்கில் இருக்கிற பிரதேச சபைகள் இந்த அழுத்தத்தை பிரயோகிக்கிறார்கள். மனித புதைகுழி, செம்மணி மனித புதைகுழியை ஏன் யார் யார் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும்? சர்வதேசத்தினுடைய பார்வையில் தான் இந்த அகழ்வு பணி நடக்க வேண்டும், முழுமையான விசாரணை நடக்க வேண்டும், அதற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அதற்கான வழிகள் என்ன இருக்கின்றதை கூறுங்கள். இலங்கைக்கு இதற்கான நீதி கிடைக்காது. இந்த வெள்ளிக்கிழமை கூட கொழும்பில் வழக்குரிய ஃபாதர் சக்திவேல் அவர்களும் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருந்தார். இந்த செம்மணி புதைகுழி தொடர்பான விவகாரங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஒரு போராட்டம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இந்த போராட்டத்தின் போது அவர் ஒன்றை கூறியது என்னென்று சொன்னால், JVP-யை பொறுத்தவரையில் இந்த செம்மணி விவகாரத்தில் சந்திரிகா அரசு பதவியில் இருந்த காலத்தில் தான் இந்த செம்மணி விவகாரம் பூதாகரமாகியது. செம்மணி விவகாரத்தை, அந்த படுகொலைகள் இடம்பெற்ற காலம் சந்திரிகா குமாரதுங்கா ஆட்சியில் இருந்த காலம். அப்போது அவருக்கு ஆதரவாக இருந்த கட்சி JVP தான் அவருக்கு ஆதரவாக இருந்தது. இவர்களுக்கும் இந்த குற்றத்தில் பங்கு இருக்கிறது என்றது உண்டு. இரண்டாவதாக மாத்தளை பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட மனித புதைகுழி JVP உறுப்பினர்களுடையது என்று கூட கருத்துக்கள் வெளிவந்திருந்தாலும் JVP அதனை ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை. அதாவது படையினரை தண்டிப்பதை JVP விரும்பவில்லை. எனவேதான் தங்களது உறுப்பினர்களை கூட JVP கைகழுவி விட்டுட்டது என்ற தொலைதான் பேசியிருந்தார். பார்க்க போனால் அதுதான் உண்மையாகவும் இருக்கு. அப்ப தற்போதைய அரசு இதற்கான நீதியான விசாரணையை மேற்கொள்ளாது. இதற்கு முன்னைய அரசுகளின் நீதி விசாரணைகளையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுவும் இப்போதைக்கு தற்போதைய நிலையில் இந்த நீதி விசாரணையில் உங்களுக்கு தெரியும், முன்னைய அரசுகள் அவர்கள் அமைத்த ஆணைக்குழுக்கள் கூட எல்லாம் காணாமல் போனதும், அல்லது அவற்றை மடைமாற்றியதும், அல்லது அதில் இப்ப பணியாற்றிய அதிகாரிகளை இடைநீக்கம் செய்தது, மாற்றல் செய்தது, அப்படித்தான் போயிருக்கிறதே தவிர எதுவும் ஒரு நீதியான விசாரணையை கொண்டு வரவில்லை. அப்ப இலங்கைக்குள் அது சாத்தியம் இல்லை என்பது தெளிவானது ஒன்று. அப்ப இதனை அனைத்துலக மட்டத்தில் கொண்டு போக வேண்டும். நீங்கள் கூறியது போல எல்லா தரப்பினரும் இதில் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும். அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், சிவில் சமூகமாக இருக்கலாம், புலம்பெயர் அமைப்புகளாக இருக்கலாம், புலம்பெயர் செயற்பாட்டாளர்களாக இருக்கலாம். இதில் கட்சி வேறுபாடு, அமைப்பு வேறுபாடு இதில் பார்க்க முடியாது. இது ஒரு இனப்படுகொலை, ஒரு இனம் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைக்கான நீதி. இதற்காக அவர்கள் இந்த அனைத்துலக சமூகத்தின் ஆதரவையும் பெறுவதற்காக எல்லா நாடுகளுடனும் அவர்கள் தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டியது ஒரு கட்டாயமானது ஒன்று. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அதற்கான என்ன பொறிமுறை, அடுத்ததாக அதனை எவ்வாறு இந்த அனைத்துலக மட்டத்தில் விசாரணைகளை கொண்டு வர, அல்லது அனைத்துலகத்துடன் இணைந்த விசாரணைகளை, அல்லது அனைத்துலக நிபுணர்களின் ஆதரவுடனான விசாரணைகளை கொண்டு வருவதற்குரிய என்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம், சட்டபூர்வமாக இதை எவ்வாறு அணுகலாம், இதற்குள் எவ்வாறு அனைத்து வெளிநாடுகளை, அனைத்துலக நாடுகளை இதற்குள் எவ்வாறு உள்வாங்கலாம் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கு. சமீப காலத்தில் உங்களுக்கு தெரியும், மண்ணிலும் சரி புலத்திலும் சரி ஒரு சில தரப்பினர்
நல்லிணக்கம் தொடர்பாக பேசுகிறார்கள். நல்லிணக்கம் என்று சொல்லும் பொழுது கடந்த காலத்தை நாங்கள் விடயங்களை கிளறிக் கொண்டிருப்பதில் ஒன்றையும் சாதிக்கப் போகவில்லை என்று மண்ணில் இருப்பவர்களும் சரி, புறத்தில் இருப்பவர்களும் ஒரு சிலர் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால், தமிழர்களுக்கு நடந்த அநீதி, குறிப்பாக 1,40,000 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டது, இனி காணாமலாக்கப்பட்டவர்கள், மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ மனித புதைகுழிகள், இன்னும் கண்டுபிடிக்காத புதைகுழிகள் எவ்வளவோ இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். இலங்கை தீவில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாயின் இந்த விடயங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வது முக்கியம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அப்படி அதை தெரிந்தால் அதற்கான தண்டனையை கொடுத்தால்தான் நல்லிணக்கம் தொடர்பாக தமிழர்கள் அந்த பாதையில் பயணிப்பதற்கு, பார்ப்பதற்கு, சிந்திப்பதற்கு, பேசுவதற்கு இடம் அளிக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதுதான் இன நல்லிணக்கப்பாடு என்று முதலில் உங்களுக்கு தெரியும். அந்த போர் முடிந்த பிற்பாடு தென்னாப்பிரிக்காவில் இவ்வாறு இது கையாளப்பட்டது என்பது தொடர்பாக ஒரு ஆய்வை மேற்கொண்டிருந்தார்கள். அதனை ஒரு மாடலாக கொண்டு செயற்படுவதற்கும் யோசித்திருந்தார்கள். அப்போது கூட ஒன்றை கூறினார்கள், நல்லிணக்கப்பாடு எப்போது வரும் என்றால் நீங்கள் கூறியது போலதான் தண்டனை, அதாவது குற்றம் செய்தவரும் அந்த பாதிக்கப்பட்டவனும் நீதியற்ற நிலையில், நீதி வழங்கப்படாத நிலையில் ஒருபோதும் நல்லிணக்கத்திற்கு இணைய முடியாது. இந்த பிரச்சனைக்கான அல்லது இந்த இனப்படுகொலைக்கான காரணங்கள் கண்டறியப்பட வேண்டும், அதற்கான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும். அதன் பிறகுதான் சொல்வார்கள் அக்கௌண்டபிலிட்டி என்று. அதன் பிறகுதான் ஒரு நல்லிணக்கப்பாடை நாங்கள் எட்ட முடியும். சும்மா அதற்கு முதலே நல்லிணக்கப்பாடு என்றால் நல்லிணக்கப்பாடு ஒருபோதும் வராது. யாரும் இதை மறந்து விட்டு கடந்து செல்வதற்காக யாரும் தயாராகவும் இல்லை என்பது தெளிவானது. அப்ப இதற்கு இப்ப காணாமல் போன ஒரு பிரச்சனையை பாருங்க. அவர்களுக்கான தீர்வு கொடுக்கப்படும். அவர்கள் இங்கு காணாமல் போனவர்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வாறு காணாமல் போனார்கள், இருக்கிறார்களா இல்லையா? சரி, இல்லை என்று சொன்னால் அவர்களை படுகொலை செய்தவர்கள் யார், என்ன காரணம், அதற்கான தண்டனை என்ன, எல்லாம் தெளிவாக்கப்பட வேண்டும். பல நாடுகள் இது நடக்கவில்லை என்றும் கூற முடியாது. பல நாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. சேர்பியாவில் இடம்பெற்றிருக்கின்றது, கொசோவாவில் இடம்பெற்றிருக்கிறது, சூடானில் இடம்பெற்றிருக்கின்றது, ருவாண்டா என்று சொல்லி பல நாடுகளில் இது இடம்பெற்றிருக்கின்றன. அப்ப இதை நாங்கள் தட்டி கழித்து விட்டு அனைத்துலக சமூகமும் சரி, பிராந்திய வல்லரசாக இருந்தாலும் சரி, உலக வல்லரசாக இருந்தாலும் சரி, அவர்கள் இவற்றை தட்டி கழித்து விட்டு அங்கால நகர முடியாது. அதுதான் மிக மிக முக்கியமானது ஒன்று. அதை தட்டி கழிப்பதால் இந்த பிரச்சனைக்கான தீர்வையும் அவர்கள் நல்லிணக்கத்தையும் அவர்களால் ஒருபோதும் ஏற்படுத்த முடியாது. இந்த 14 வருடங்களில் கூட அவர்களால் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. 16வது வருடமாகிறது, நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. என்னென்று சொன்னால் காயங்கள் அப்படியேதான் இருக்கின்றன. அது அங்கு அந்த காயங்கள் ஆற்றப்படவில்லை என்பது ஒன்று. அடுத்தது, தொடர்ச்சியாக அவர்கள் இன அடக்குமுறைகளை மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வழியில் அவர்கள் முன்னர் நேரடியாக படுகொலை செய்தாலும் இப்போது மறைமுகமாக பொருளாதார அழுத்தமோ அல்லது காணி அபகரிப்போ அல்லது பலபந்த குடியேற்றமோ பொருளாதார சுரண்டல்களோ என்று சொல்லி தொடர்ச்சியாக அந்த இனத்தை அவர்கள் ஒரு இன அழிப்புக்குள் உள்ளாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப இவை அனைத்தையும் நாங்கள் இப்ப இலங்கை அரசுடன் தொடர்ந்து பேச முடியாது என்பது என்ற ஒரு நல்ல ஒரு இணக்கப்பாட்டுக்கு நாங்கள் வர வேண்டும் முதலில் எல்லோருமா. இப்ப பொது வேட்பாளர் என்று ஏன் கொண்டு வந்தது என்று சொன்னாலும் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிமேல் சிங்களவர்களுக்கு வாக்களிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்றதுக்கான, ஏனென்றால் ஒரே ஒரு இடத்துலதான் சிங்களவர்களுக்கான வாக்கு விழுந்தது, இந்த அரசு தலைவர் தேர்வு. மற்ற எந்த இடமும் அழைப்பதில்லை. அப்ப அதையும் இல்லாது செய்ய வேண்டும் என்பதற்காக அப்ப அதை நான் என்ன கூறுகிறேன் என்று சொன்னால், இதை அதாவது இந்த நல்லிணக்கப்பாட்டை எவ்வாறு ஏற்படுத்துவது, அதற்குரிய வழிமுறைகள் தொடர்பாக எங்களுக்குள் ஒருங்கிணைந்த ஒரு செயற்பாடு. நீங்கள் ஒருங்கிணைந்த செயல்பாடு தேவை என்று கூறுகின்ற இந்த நேரத்தில் ஒரு சிலரை பார்த்தால் நடந்தது நடந்து முடிந்து விட்டது, திருப்பி கொண்டு வர முடியாது, இந்த கிளறி கொண்டிருப்பதால் என்ன சாதிக்க முடியும் என்று சொல்பவர்களுக்கு நீங்கள் என்ன கூறுவீர்கள்? கிளறி கொண்டிருப்பதால் என்று சொன்னால் குற்றம் பிறகு நீதிமன்றங்கள் தேவையில்லை, சிறைச்சாலைகளும் தேவையில்லை.
குற்றம் செய்தவர் ஓகே கொலை செய்து விட்டார், அது நடந்து, நீங்கள் அவருக்கு தண்டனை கொடுத்தாலும் மரணித்தவர் திரும்பி வர மாட்டார் என்று சொல்லி கடந்து போய்விட முடியாது. அதாவது இது அனைத்துலக சமூகம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் தண்டனை வழங்கப்படாத இடத்தில் மீண்டும் குற்றங்கள் நிகழ வாய்ப்பிருக்கின்றது. நீங்கள் இந்த குற்றங்கள் மீண்டும் இடம்பெறாது, மீண்டும் ஒரு இனப்படுகொலை இடம்பெறாது இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஒன்று குற்றம் இழைத்தவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். இரண்டாவது, அந்த அந்த என்ன ஏன் இது இடம்பெற்றது என்பதற்கான தீர்வு கொண்டு வரப்பட வேண்டும். அரசியல் தீர்வாக இருந்தாலும் சரி. இப்ப அவர்கள் சொல்வது போல வாய்க்கு வந்தபடி எதனையும் பேசலாம். நடைமுறையில் அதை கூறுபவர்கள் வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக நாடுகளில் சென்று எல்லா நீதிமன்றங்களையும் கலைத்து விட்டு, என்றால் எந்த குற்றமும் செய்வார்கள் திட்டமிட்டு, பல குற்றங்கள் திட்டமிட்டு செய்யப்பட்டவை, பல குற்றங்கள் திட்டமிட்டு செய்யப்பட்டவை. திட்டமிட்டு செய்யப்படுகிற குற்றங்களை கூட நாங்கள் இனி ஒன்றும் இதை கிளறுவதால் இது நடந்து விடாது என்று கடந்து போக முடியாது. அப்படி என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சதாம் ஹுசேனை ஏன் தூக்கில் போட்டார்கள் என்றது, அல்லது கடாபியை ஏன் சுட்டுக் கொண்டார்கள், அல்லது யூகோஸ்லாவாக்கிய அதிபரை ஏன் சிறையில் வைத்துக் கொண்டார்கள் என்று பல மரணங்களுக்கு விடை இல்லாமல் தான் போகும். ஆனால் மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எதிரானவர்களை மட்டும்தான் தண்டித்தார்களே தவிர அவர்கள் சார்பானவர்கள் தண்டனை பெறவில்லை. அது வேறு விடயம். ஆனால் இருந்த போதும் இந்த உலக மட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு இதுகளெல்லாம் இயங்குவதில் அர்த்தம் இல்லை. குற்றவாளிகள் தப்பி போகலாம் அல்லது அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படக்கூடாது என்று சொன்னால் இதுகளெல்லாம் இயங்குவதில் அர்த்தம் இல்லை. முதலில் இதை கதைப்பவர்கள் இவற்றை எல்லாம் கலைத்து விட்டு, நீதிமன்றங்களையும் கலைத்து விட்டு வந்து என்று பேசுங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நிச்சயமாக உரிய தண்டனை கொடுக்காவிட்டால் மீண்டும் அவர்கள் அதே மாதிரியான நடவடிக்கையை எடுக்க மாட்டார்கள் உத்தரவாதம் இல்லை. தண்டனை கொடுத்தால் குறைந்தபட்சம் 2 தடவைகள் சிந்திப்பார்கள், தண்டனை காத்திருக்கும் என்று சிந்திப்பார்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் சொல்வது போல் நீதிமன்றம் இருப்பதில் என்ன பிரயோசனம் இருக்கிறது, சட்டங்கள் இருப்பதில் என்ன பிரயோசனம் இருக்கின்றது. எனவே அதற்காகத்தான் நான் உங்களிடம் இந்த ஒரு தெளிவுக்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். நன்றி. மிகவும் சுருக்கமாக இந்த செம்மணி தொடர்பாக 21ஆம் தேதி 3வது கட்ட அகழ்வு பணி நடைபெற இருக்கின்றது. என்ன எதிர்பார்க்கலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? சில வேளைகளில் உங்களுக்கு தெரியும் இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்த போகின்றது. ஆஸ்திரேலியாவில் கூட கான்பரா என்ற பகுதியில் போராட்டம் நடத்த இருக்கிறார்கள், கவனஈர்ப்பு போராட்டம். எல்லா தூதுவரங்களுக்கும் செல்ல இருக்கிறார்கள் என்ற வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறப் போகின்றது என்று தமிழ் ரெஃப்யூஜிஸ் அமைப்பினர் இதை ஒழுங்கு செய்கிறார்கள் என்ற விடயங்களையும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வளவு முக்கியம் சர்வதேச நாடுகளில் எங்களுடைய அமைப்புகள் யார் யாரெல்லாம் இந்த பெரிய ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை ஏற்படுத்த முடியுமோ அது எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? என்ன எதிர்பார்க்கிறீர்கள் இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் பொழுது? கவனஈர்ப்பு போராட்டங்கள் மேற்கொள்வது சிறந்ததொன்று. அடுத்ததாக அந்த கவனஈர்ப்பு போராட்டங்களின் ஊடாக இந்த அனைத்துலக சமூகத்திடம் அவர்களுடன் நாங்கள் பேச வேண்டும். வெளியில் நின்று போராடி விட்டு வருவதால் அர்த்தம் இல்லை. அண்மையில் ஒருவர் கதைக்கும் போது கூறினார், இப்போது நாங்கள் போய் போராடுறோம், அது பிரச்சனை இல்லை. நாங்கள் அவங்களுடன் போய் கதைத்து அதற்கு அடுத்த எங்களுக்கு ஒரு அமைப்புகளை உருவாக்கி அதனூடாக இந்த செயற்திட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து அதை நகர்த்தி கொண்டு போகாது விட்டால் எதிர்கால சந்ததியும் அதே மாதிரி பழகிவிடும். அவர்களுக்கும் இப்படி சும்மா போய் போராடி விட்டு வந்தால் காணும் என்று பழகிவிடும். நாங்கள் ஒரு தவறான உதாரணமாக இருக்க முடியாது. போராட்டத்துக்கு அப்பால இது எவ்வாறு கையாளப்பட வேண்டும், இதற்கு எவ்வாறான நிபுணத்துவ உதவிகளை வழங்க வேண்டும், இதனை கண்டறிவதற்கு இதனை அதாவது இந்த அடையாளம் காண்பதற்குரிய பொறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். இதனை பாதுகாப்பதற்கு கண்டறியப்பட்டவை பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் முன்னர் கூறியது போல முதலில் காணாமல் போனவர்கள் உறவினர்கள் DNA மாதிரிகளை சேகரித்து அதனை ஒரு அதனை ஒரு டேட்டா பேஸில் போட வேண்டும். அவ்வாறு போட்டால்தான் இவ்வாறு எடுக்கப்படுகின்ற எச்சங்களை அதற்கு எதிராக நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். இன்று வரையிலும் அந்த பொறிமுறை ஒருவரிடமும் இல்லை.
இப்ப கொசோவாவில இடம்பெற்றதுல கிட்டத்தட்ட இரண்டாவது உலகப் போரின் போது இடம்பெற்ற படுகொலைகள் தொடர்பான எச்சங்களை 2009 மீட்டிருந்தார். பின்னர் அதில் எலும்புகளிலும் பற்களிலும் இருந்த DNA மாதிரிகளை சேகரித்து அடையாளம் கண்டிருந்தார்கள். அதற்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரிகளை சேர்ப்பதற்கு அகழ்வதற்கு எல்லாமாக சேர்த்து ஒரு வருடத்துக்கு $5 மில்லியன் முடிந்ததாக கூறியிருந்தார்கள். ஆனால் இப்ப அகழ்வு பணிக்கு அவ்வளவு செலவு இப்போது வராது. ஆனால் இந்த வெளியில் இப்ப இன்னும் மலிவாக இருக்கும். இப்ப தற்போதைய நிலையில் தொழில்நுட்பம் எல்லாம் நன்கு வளர்ந்து விட்டது. இலகுவாக இதனை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப முதலில் இதை அதாவது இந்த மக்களின் DNA மாதிரிகளை எடுத்து காணாமல் போன உறவினர்களுடையதை அதை சேகரிக்க வேண்டும். அடுத்தது இவ்வாறாக நீங்கள் கூறியது போல இப்ப 3ஆம் கட்டம் விளம்பரம் போகின்றது. இதில் கிடைக்கின்ற மாதிரிகளை எலும்பு மாதிரிகள் அல்லது அது கிடைக்கின்ற தடயங்களை பாதுகாக்க வேண்டும், அதனை ஆய்வு செய்ய வேண்டும், அதனை ஆவணப்படுத்த வேண்டும். இவை முக்கியமான. அதன் பிற்பாடு அதற்கான பொறிமுறை விசாரணை பொறிமுறைக்கு நாங்கள் எல்லோரும் ஒருமித்ததாக பாடுபட வேண்டும். நன்றி அரசுக்குள்ளே செம்மணி தொடர்பான விடயங்களை தந்ததற்காக நன்றி. இனி நாங்கள் இலங்கை தீவில் குறிப்பாக தெற்கிலங்கையில் போராட்டங்கள் ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக பொருளாதார நெருக்கடி மீண்டும் அங்கே இலங்கை தீவை தட்டுவது போல் இருக்கின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? பொருளாதார நெருக்கடி இதுவரையில் இலங்கை அதிலிருந்து மீண்டதாக இல்லை. கிட்டத்தட்ட ரணில் கொண்டு வந்த IMF திட்டத்தை விமர்சித்த JVPயும் இதுவரை காலமும் அவர்கள் பதவிக்கு வந்த கடந்த வருட இறுதியில் இருந்து ரணிலின் அதே நடைமுறைகளைத்தான் பின்பற்றி வருகிறார்கள். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அவர்களால் அதை விட்டு விலகவும் முடியவில்லை. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப அமெரிக்கா கொண்டு வந்த பொருளாதார தடை, வரி விகித உயர்வு, அடுத்ததாக தற்போது உலகில் ஏற்பட்டிருக்கின்ற போர், அதனால் ஏற்பட்ட பொருளாதார சரிவுகள் எல்லாம் இலங்கையை கடுமையாக பாதித்திருக்கின்றன. காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்காக இருக்கலாம் அல்லது உற்பத்தி துறையின் வீழ்ச்சியும் இலங்கையை பாதித்திருக்கின்றது. இலங்கை இப்போது அதன் பொருளாதாரம் வெளிநாடுகளுக்கு பணிகளுக்காக செல்பவர்கள் அனுப்பும் நிதி சுற்றுலா பயணத்துறை ஊடாகத்தான் அது இப்போது தப்பி பிழைத்து கொண்டிருக்கின்றது. இந்த வருட 6 மாதத்திற்கு கூட 1.5 லட்சம் பேர் போயிருக்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு. அதில் 56,000 பேர் பெண்கள், அதுவும் வீட்டு வேலைகளுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இப்போது இஸ்ரேலில் இவ்வளவு போர் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த வருடம் மேலும் 40,000 பேரை அங்கு அனுப்புவதற்கு இலங்கை முடிவெடுத்திருக்கின்றது. கடந்த வருடம் கிட்டத்தட்ட இந்த வருடம் முடிவுக்குள் கிட்டத்தட்ட $7 பில்லியன் இந்த வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் அனுப்பும் நிதியிலிருந்து இலங்கை வருமானமாக பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனா இலங்கையில் உள்நாட்டில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலும் வேலை இல்லாத பிரச்சனை மிக பெரும் உதாரணமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட பட்டதாரிகள் கூட 50,000 பட்டதாரிகள் வேலைகள் அற்றுத்தான் இருக்கிறார்கள். அங்கு எந்த ஒரு நிறுவனங்களும் இல்லை, நவீனமயப்படுத்தல்கள் இல்லை, விவசாயத்தை கூட அவர்கள் நவீனமயப்படுத்தவில்லை, அவ்வாறு தொழில்துறை இல்லை இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது வேலை இல்லாதவர்களின் எண்ணிக்கை 22% இருப்பதாக கூறப்படுகின்றது. அடுத்தது மருத்துவத்துறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மருந்து தட்டுப்பாடு. இப்ப அம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற அந்த நகரசபை கூட்டத்தில் வைத்தியர்கள் தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும், ஏனென்றால் மருந்துகள் இல்லாத இடத்தில் நோயாளிகள் இறக்கும் போது அது தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதாவது ஆன்டிபயோட்டிக் என்ற மருந்தை கூட இறக்குமதி செய்ய முடியாத நிலையில் அரசு இருக்கின்றது. இதுதான் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி. அப்ப இது மக்களை அங்கு தொடர்ச்சியாக பாதித்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்ப இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகிறார்கள் என்று கூறி அது தொடர்பாக விமர்சனங்கள் எழுந்த போதும் ஸ்ரீலங்கா அரசு சொல்லுகின்றது ஒரு இஸ்ரேலிய சுற்றுலா பயணி $150 செலவழிக்கிறார் இலங்கையில் என்ற போது பெருமளவு வருமானங்கள் வருகின்றது என்ற ஒரு பணியில் தான், என்ற ஒரு கருத்தில் தான் அந்த விமர்சனங்களை எல்லாம் அடித்து மூடி இருக்கின்றது. இப்போது இலங்கைக்கு $1 தான் தேவையாக இருக்கின்றது. அதுதான் இலங்கைக்குரிய பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடியில் இலங்கை மீளுமா என்றால்
மீளாது என்றதுதான் பிரச்சனை. என்றால் அவர்கள்ட்ட பொலிசி அப்படி. அதாவது நாங்கள் முன்னர் கூறியது போல குச்சவெளியில 2500 ஏக்கரை ஒரு புத்தர் சிலையை வைத்து ஒன்றுமே இல்லாமல் வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியான நில ஆக்கிரமிப்பு, தொடர்ச்சியான இராணுவ பிரசன்னம், பாதுகாப்பற்ற முதலீடுகள். இப்ப யாரும் முதலீடு செய்ய வரப்போவதில்லை. இவ்வாறான ஒரு நிலைமைகள் காரணமாக இலங்கையின் பொருளாதாரத்தை இப்போதைக்கு உயர்த்துவதற்குரிய சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கு. அதுக்காகத்தான் போராட்டங்கள் ஆங்காங்கே ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. உண்மைதான். வேலை மருத்துவ துறையினரோ அல்லது இப்ப மருத்துவ கல்லூரி மாணவர்கள் கூட அவர்கள் ஒரு கல்வியை முடித்த பிற்பாடு கூட இன்டர்ன் செய்வதற்கு 1 வருடங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அரசாங்கத்திடமும் மேலதிகமாக பணிகளுக்கு ஆட்களை அமர்த்துவதற்கோ அபிவிருத்தி செய்வதற்கோ உரிய நிதிகள் அரசாங்கத்திடமும் இல்லை. அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இனி தமிழர் தாயகத்தை பொறுத்த மட்டும் அனுரகுமார் திசுநாயக்காவுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்பு கடந்த வந்த அரசாங்கங்கள் செய்யாத விடயங்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் நிச்சயமாக தமிழ் மக்களை திருப்திப்படுத்தும் வகையில் செயல்படுத்துவோம் என்று கூறினார்கள். அதில் சில விடயங்களை நீங்கள் பார்த்தீர்கள், காணிகளை விடுவிப்பதாகவும் இராணுவம் இருந்த பகுதிகளை விடுவிப்பதாக எல்லாம் கூறிக்கொண்டு வந்தார்கள். அதில் ஒன்று பலாலியில் அமைந்துள்ள ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு அனுமதி வழங்கிவிட்டோம் என்று திறந்து விட்டோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் 2 மாதங்களுக்கு முன்னதாக மக்கள் வந்து சொன்னார்கள் அவர்கள் அனுமதி தருகிறார்கள் என்று. ஊடகத்துக்கு வந்து ஒரு கதையை கூறுவதும் நடைமுறையில் நீங்கள் அங்கே மக்கள் எதிர்நோக்கின்ற விடயங்களை பார்த்தால் நிச்சயமாக வேறுபாடு அதிகமாக காணப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அனுரகுமார் திசுநாயக்க இதுவரையில் வாய்ப்பேச்சோடு தான் நிற்கின்றதை பார்க்கக்கூடிய இருக்கு. அங்கங்கே ஒரு கண் துடைப்பாக சில விடயங்களை நடத்தினாலும் தமிழ் மக்களுடைய உண்மையான அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, முக்கியமான பிரச்சனைகளை அவர்கள் இதுவரையில் எந்த ஒரு விதத்திலும் கையாளவில்லை. இந்த தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு இதை பற்றி ஏதாவது பேசினார்கள். கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது இந்த ராஜராஜேஸ்வரி ஆலயத்துக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இதுவும் என்ன ஒரு புல்லுடா என்று நீங்கள் நம்புகிறீர்களா? என்ன நிலைமை? உண்மைதான். போர் முடிந்து 16 வருடங்கள் கடந்து விட்டன. இதற்குள் எந்த விதமான ஒரு தாக்குதல்களோ எந்த விதமான அச்சுறுத்தல்களோ அங்கு ஏற்படவில்லை. தொடர்ச்சியாக தமிழர்களின் காணிகளை அபகரித்து அங்கு புத்தர் சிலைகளை நிறுவி அங்கு சிங்கள குடியேற்றங்களை நிறுவும் ஒரு முன்முயற்சியாகவும் தமிழர் மக்களின் வளமான காணிகளை கையகப்படுத்தி வைத்திருப்பதன் மூலம் அவர்களை பொருளாதார ரீதியாக முடக்குவதற்கான ஒரு நடவடிக்கையுமாகத்தான் இதனை பார்க்கலாமே தவிர இதற்கு அப்பால் இதனை பார்க்க முடியாது. வந்த புதுசுல வந்து ஒரு பாதையை திறந்தார்கள், கொஞ்சம் காணியை விடுவித்தார்கள் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு எதுவும் நடந்ததாக இல்லை. தையிட்டி விவகாரம் கூட தையிட்டியில் இருந்து அவர்களால் அதனை சட்ட விரோதமான ஒரு கட்டிடத்தை அரசே கட்டி இருக்கின்றது என்றதுதான் இங்க ஒரு பிரச்சனை. ஒரு சட்டவிரோதமாக கடைகள் போட்டாலே இடித்து தள்ளுவது என்று செயற்படுபவர்கள் இப்போது ஒரு சட்டவிரோதமான கட்டிடத்தை அவர்களே கட்டியிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு மிகப்பெரிய ஒரு வேதனையான விடயம். அப்ப இந்த அரசை பொறுத்தவரையில் இவர்கள் நாங்கள் அடிக்கடி கூறுவது போலதான் முன்னைய அரசுகளை விட மிகவும் மோசமானவர்கள் என்பது தெளிவானது ஒன்று. அவர்கள் இங்கு இனப்பிரச்சனையே இல்லை, எல்லோரும் இலங்கையர்கள் என்று கூறுகிறார்கள். அவ்வாறு இல்லை. இலங்கையர்கள் எல்லோரும் என்று சொன்னால் இந்த காணாமல் போனோர் பிரச்சனைக்கான தீர்வு எங்க, அல்லது காணாமல் போன இப்போது கண்டுபிடிக்கப்படுகின்ற மனித புதைகுழிகளுக்கான நீதி எங்க, அல்லது இதுவரை 33 வருடமாக இடம்பெற்ற ஆயுத போர் ஏன் இடம்பெற்றது என்பதற்கான காரணம் என்ன? எதுவும் இல்லாமல் எல்லோரும் ஸ்ரீலங்கர் என்று ஒரே இரவில் கூறிவிட்டு நகர்ந்து விட முடியாது. அவ்வாறு சரி கூறுவதென்றாலும் அதற்கான சூழ்நிலைகள் இல்லை. வடக்கும் தெற்கும் அதே ஒரே மாதிரி இல்லை. வடக்கில் எவ்வளவு தொடர்ச்சியாக எவ்வளவு திட்டமிட்ட இன சுத்திகரிப்புகள் இடம்பெறுகிறது என்பது தற்போதும் தெளிவாகத்தான் இருக்கு. தெளிவாக ஒன்று. இப்ப இந்த சிலர் கூறுவார்கள் இந்த அரசுக்கு கால அவகாசம் கொடுக்கணும் அப்படி எப்படி என்றெல்லாம். ஆனால் தென்னிலங்கையில் அவர்களுக்கு கால அவகாசம் இல்லாமல் உடனடியாகவே எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர்கள் வடக்கில் அரசியல் கைதிகள் விடுதலையாக இருக்கலாம், காணி விடுவிப்பதாக இருக்கலாம் என்று எந்த ஒரு நடவடிக்கையிலும் அவர்கள் ஒரு காத்திரமான செயற்பாட்டை அல்லது ஒரு நல்லிணக்கப்பாட்டுக்கான முயற்சிகளை கூட அல்லது நல்லெண்ண சமிக்கைகளை கூட காட்டியதில்லை. ஆரம்பத்தில் குச்சவெளி தொடர்பாக கூறும் பொழுது வருகின்ற செய்திகளின் அடிப்படையில்
10 சிங்களவர்களுக்கு ஒரு விகாரைய கட்டியிருப்பதாக கூறுகிறார்கள். அப்படியான ஒரு நிலைமை இருக்கின்றது கூறுகிறார். ஏன் நான் அதை கூறுகிறேன் என்றால், உங்களுக்கு தெரியும், இப்ப நீங்கள் அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் தொடர்பாக கூறும்பொழுது அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து இந்த தையிட்டி விவகாரத்தை சரியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு. ஆனால் அவர்கள் எந்த ஒரு விதத்திலும் ஒரு வித்தியாசமாக அவர்கள் கையாளவில்லை என்பது தெரிகிறது. கடந்த அரசாங்கங்கள் போல அவர் கையாண்டிருக்கிறார்கள். தையிட்டியில் கட்டிவிட்டார்கள். அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற காணியில் அருகே இன்னொரு கட்டுமான பணிகள் ஆரம்பிப்பதாக கூறப்படுகிறது. இது என்ன நடக்குது? உண்மைதான். தையிட்டியில் அவர்கள் கட்டியதை கூட இடிக்கவில்லை. தொடர்ச்சியாக அனுரகுமார திசாநாயக்கவே கூறியிருந்தார், அது நாகவிகாரை இந்த பௌத்த துறவிதான் முடிவெடுக்க வேண்டும் என்று. ஆனால் இத்தனைக்கும் தான் சர்வாதிகாரம் கொண்ட அரசு தலைவராக இருந்த போது கூட அப்ப எல்லாவற்றையும் அவர்களுக்கு அதை அகற்றி தமிழர்களுக்கான ஒரு அந்த தமிழர்களின் காணிகளை கூட திருப்ப கொடுப்பதற்கு அவர்களுடைய அரசியல் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக நான் இப்ப முன்னர் கூறியது போலதான் ஒரு பொதுமக்கள் அரச காணிகளிலோ அல்லது சட்டவிரோதமாக ஒரு கட்டிடங்களை கட்டினால் உடனடியாக இடித்து தள்ளுகின்ற அரசாங்கம் தாங்களே ஒரு மக்களிட காணிகளை சட்டவிரோதமாக அபகரித்து அதில் இந்த கட்டிடங்களை கட்டியிருக்கிறது என்று சொன்னால், இப்ப நீங்கள் கூறியது போல இப்ப அது தொடர்பாக அதற்கு எதிராக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற அதே நேரம் கூட அவர்கள் அதனையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து கட்டுகிறார்கள் என்று சொன்னால், இலங்கையில் அவர்கள் தமிழ் மக்களை ஒரு வேற்று நாட்டவர்களாகத்தான் நடத்துகிறார்கள் என்பது அவர்கள் பல நடவடிக்கைகளில் தெளிவாக காட்டுகிறார்கள். நாங்கள் தான் அதனை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதான் அந்த பிரச்சனை. அவர்கள் எங்களுக்கு தெளிவாக காட்டுகிறார்கள், நீங்கள் வேற்று இனத்தவர்கள், வெளிநாட்டவர்கள் என்று. நாங்கள் தான் தற்போதைய புதிய அரசு அதை தரும் இதை தரும் என்று எங்களில் ஒரு சிலர் இன்னும் அதனை நம்பிக்கொண்டு அந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டும் இருப்பதாகத்தான் பார்க்கலாம். இலங்கை தீவு விவகாரம் தொடர்பாக நிறைவாக உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் சற்று முன்னதாக பேசினோம், நல்லிணக்கம் எவ்வாறு ஏற்பட வேண்டும் என்ற விடயங்களை பேசும் பொழுது ஏற்கனவே இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் இவர்கள் தொடர்பாக அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் இதுவரையில் எந்த ஒரு விசாரணையும் நடக்கவில்லை, எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்று போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் இது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அதாவது இலங்கைக்குள் எந்த விதமான, மீண்டும் மீண்டும் பேசுகிறோம் என்று சொன்னால், இலங்கைக்குள் எந்த விதமான ஒரு இலங்கை அரசு நீதியை நிலைநாட்டும் என்பதில் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. கடந்த 15 வருடங்களாக அல்லது 16 வருடங்களாக நாங்கள் கண்டதும் இதுதான். அரசியல் தீர்வாக இருந்தாலும் கூட விடுதலை புலிகளின் காலமும் அதற்கு முன்னைய காலத்தில இருந்து கூட இன்று வரைக்கும் இலங்கை அரசு ஏமாற்றுகிற நடவடிக்கைகளை தான் ஈடுபட்டு கொண்டிருந்தது. அதே சமயம் அந்த ஏமாற்றுகின்ற நடவடிக்கையில் அவர்கள் தொடர்ச்சியாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், காலத்தை இழுத்தடித்து அதே சமயம் தங்கள் ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டு இப்ப நீங்கள் கூறியது போல 10 சிங்களவர்களுக்கு ஒரு புத்தவிகாரை கட்டினது போல அவ்வாறு கட்டி அந்த எங்கள மக்களின் எஞ்சி இருக்கின்ற நிலப்பகுதியையும் அபகரித்து ஒரு தாயக பிரதேசத்தையே இல்லாமல் செய்து விடுவதற்கான ஒரு நடவடிக்கையில் தான் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நன்றி அரசர்களே. இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் உள்ள நிலைமைகளையும் தையிட்டி செம்மணி தொடர்பான விடயங்களையும் தந்ததற்காக நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.